ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு எப்படி போண்டா செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா 1/4 கிலோ பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன். அதே 1/4 கிலோ ஈக்குவல் அளவு ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு கீரை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 முட்டை மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி எப்படி போண்டா செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இருங்க நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். நம்ம இப்போ ஒரு இதில் எல்லாமே போட்டு முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு. நம்ம அடுத்தது நான் பஜ்ஜி மாவு மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஓகே, நான் மாவு பேஞ்சு எடுத்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எந்த போண்டா போட்டாலும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் எங்கேயும் கிடைக்கவே இல்லை. நான் அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கச்சா சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம போண்டா எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம போண்டா எண்ணெயில் போட்டுட்ருக்கோம். நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா திருப்பி விடணும். சூப்பரான போண்டா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு நம்ம ஃபேமிலியோட ஜாலியாக ஒரு கப் டீ சாப்பிட்டு போண்டா கடிச்சு சாப்பிட்றப்ப மனசும் நிறைவாக இருக்கும், வயிறும் நிறைவாக இருக்கும். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.